அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக 6th டேர்ம் 1ல் மேத்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.1க்கான 1 மார்க்ஸை பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஏ மற்றும் பி என்ற இரு புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை டேஷ் என குறிப்போம். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோடு, கோட்டுத்துண்டு, இந்த ரெண்டு வார்த்தை தான் முக்கியம். இங்கிலீஷில் சொல்லும்போது லைன், லைன் செக்மெண்ட், லைன் செக்மெண்ட். ஏபிங்கிற புள்ளி, அப்போ ஏ பி லைனாக இருந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மேலே ஒரு கோடு போட்டு ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போடுவாங்க. ஏபிங்கிற லைனாக இருந்துச்சுன்னா ஏபின்னு போட்டு மேலே ரெண்டு பக்கமும் ஒரு கோடு போட்டோன்னா லைன் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதுவே ரெண்டாவது கேள்வி பாருங்க. புள்ளி பியிலிருந்து ஏவுக்கு செல்லும் கோட்டு துண்டு, லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு ஏ. பியிலிருந்து ஏன்றதால பிஏ, லைன் செக்மெண்ட் கோட்டு துண்டுனா வெறும் இப்படி கோடு மட்டும் போடுவோம், அந்த ஆரோ மார்க் போட மாட்டோம். இந்த ரெண்டு வார்த்தையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்கில் கேட்குறப்போ நம்ம நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம். கோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோடு போட்டு ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போடணும். கோட்டு துண்டுன்னா வெறும் லைன் மட்டும் போட்டோம்னாலே அது லைன் செக்மெண்ட், கோட்டு துண்டுன்னு அர்த்தம். சரியா? ஒரு கதிரானது டேஷ் முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கும். ஒரே ஒரு முடிவு புள்ளி தான். கதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல தொடங்கி லைனாக இப்படி போகிறது, இப்படி போயிட்டே இருக்கிறது. இந்த ஆரோ மார்க் போகிறோன்னா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ கதிருங்கிறது ஒரு இடத்துல முடிவு பெற்றிருக்கும், ஒரு பக்கம் மட்டும்தான் நேராக போயிட்டே இருக்கும். நம்ம இதோட விளக்கங்கள் எல்லாமே நம்ம ஜாமெண்ட்ரி டாபிக் போடும்போது தெளிவாக சொல்லியிருக்கோம். சரியா? இதில் இந்த கதிர், இந்த ரே அப்படிங்கிறத பற்றி, அதுக்கான உதாரணங்கள், இது எல்லாமே நம்ம ஜாமெண்ட்ரி டாபிக்கில் சொல்லியிருக்கோம். சரியா? இது அடுத்த கேள்வி. ஒரு கோட்டு துண்டு கொடுத்துட்டாங்க. இதில் உள்ள கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோட்டு துண்டுனா முடிவு பெற்றணும். இங்கே பாருங்கள், ஏவிலிருந்து பி வரைக்கும் 1, பியிலேருந்து சி வரைக்கும் 1, ஏவிலிருந்து சி வரைக்கும் 1. கரெக்டாக? அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக இந்த இடத்துல 3 கோட்டு துண்டுகள் இருக்குது. எத்தனை இருக்குது? 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3. அடுத்ததா, பின்வருவனற்றுள் எது கோட்டு துண்டினை குறிக்கும்? அவங்க கேட்டிருக்கிறது கோட்டு துண்டு, லைன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் வார்த்தையில் வித்தியாசம் இருக்குது. தமிழில் கேட்கும்போது கோட்டு துண்டுன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கோட்டு துண்டுன்னு கேட்டிருக்கணும்னா லைன் செக்மெண்ட்டுன்னு கேட்டிருக்கணும். வெறும் லைன்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சொல்லிடுறேன். கோட்டு துண்டு, லைன் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது தான், முதல் கேள்வியில் சொன்னோம் இல்லையா, ஏபின்னு போட்டு வெறும் கோடு மட்டும் போட்டால் லைன் செக்மெண்ட். கோடுன்னு கேட்டிருந்தாங்க, வெறும் லைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏபின்னு போட்டு மேலே ஆரோ மார்க் போடணும். அப்போது தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோட்டு துண்டு, கோட்டு துண்டு அப்படிங்கிறது லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி. இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைன் அப்படிங்கிறது கோடு அப்படிங்கிறத குறிக்கும். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி கோடு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஏன்னா கோடு அப்படின்னும் போது ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் வரணுங்கிறதால இங்கிலீஷ் மீடியத்துப்படி ஆப்ஷன் சி வரும். ஸோ அவங்க கொஸ்டினில் கேட்குறப்ப நீங்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோட்டு துண்டு, லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வெறும் கோடு மட்டும் வரும். கோடு, லைன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் வரும். கதிர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பக்கம் டாட் வந்துடும், ஒரு பக்கம் மட்டும்தான் ஆரோ மார்க் வரும். சரிங்களா? நம்ம இதை பற்றி இன்னும் தெளிவாகவே ஜாமெண்ட்ரி டாபிக் 6th ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ஜாமெண்ட்ரி டாபிக் போடும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் தெளிவாகவே சொல்லியிருப்போம். அதில் உங்களுக்கு இன்னும் கிளியர் கேட்டால் புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் 4.2ல பார்க்கலாம். தேங்க்யூ.